ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்ற நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்துல காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 18:36 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினேன். அது என்ன, என் கால்கள் வலுவாதபடிக்கு என் வழியை அகலமாக்கினேன்? நீங்க ஒரு அநேக நேரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு குறுகிய ரோட்ல நீங்க பயணிக்கும் பொழுது அந்த இடத்துல இருந்து பக்கத்துல கீழே ரோடு பக்கத்துல எல்லாம் சேரோ இல்ல மண் புதர்களோ ஏதாவது காணப்படும். அப்ப அந்த இடத்துல வர்ற அந்த பஸ்ஸுக்காரங்களோ இல்ல லாரி ஓட்டுறவங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல மண்ணில் இறங்கின வண்டி சிக்கிரும், அதனால அதுல இறக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை பயங்கரமா பண்ணுவாங்க. ஆனா அதுலயும் முடியல, வண்டி ஆப்போசிட் வந்துருச்சு, 2 பேருமே இறங்கிதான் ஆகணும் அப்படின்னும் பொழுது, யாரோ ஒருத்தர் வழி விட்டு கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும் பொழுது வேற வழியே தெரியாம என்ன பண்ணுவாங்க, அந்த வாகனத்தை அதற்குள்ளாக இறக்கி சிக்கி கொள்ளுகிற காரியத்தை எல்லாம் நீங்க பார்த்துருக்க முடியும். இதே போலதான் நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கையில நம்ம ஒரே ஒரு வழிதான், இந்த வழியை விட்டா வேற வழி இல்லை அப்படின்னு நம்ம நினைச்ச அந்த வழியில நம்ம பயணித்து கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு இடரல், திடீர்னு ஒரு பயங்கரமான பிரச்சனை வரும்பொழுது, ஐயோ இந்த ஒரு வழியை தான் நான் நம்பி வந்தேன், இந்த ஒரு வழியைத்தான் நான் எல்லாத்தையும் சார்ந்திருந்தேன், திடீர்னு இந்த வழியில இவ்வளவு பெரிய தடங்கள் வந்துருச்சு, நீ ஆண்டவரே நான் என்ன செய்வேன் அப்படின்னு நீங்க புலம்பி தவிக்கிற வேலையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க கால்கள் வலுவாதபடி நீங்க நடக்கிற பாதையை, நீங்க நினைச்சிருக்கிற அந்த வழியை அகலமாக்கி ஆண்டவர் நீங்க உங்களை விசாலமான இடத்துல கொண்டு வந்து வைக்க போறார். ஒரு விசாலமான இடம் இருக்கும் பொழுது என்ன குறுக்கள் வந்தாலும் சரி, அந்த குறுகள் எல்லாம் நீங்க ஈஸியா தடைகளை கடந்து சென்று நீங்க நினைச்சிருக்க காரியத்தை செய்து முடிக்க ஆண்டவர் மிகப்பெரிய வழியை ஆயத்தம் பண்ண வல்லவரா இருக்கிறார். அந்த வல்லமையுள்ள ஆண்டவர் நோக்கி இன்றைய தினத்துல காலை வேளையில, ஆண்டவரே எனக்கு வழி ஆயத்தம் பண்ணி கொடுங்கப்பான்னு கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமா அந்த வழியை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி தருவார். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. எங்கள் கால்கள் வலுவாதபடி எங்கள் பாதைகளை அப்பா தகப்பன் நீர் அப்பா பெரியதா மாத்தினீர்னு பாக்குறோம் சுவாமி. அதே போல இன்னைக்கு அப்பா எங்கள் கால்கள் வலுவுகிற நிலைமையில ஒரே வழியில நாங்க நம்பி நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா அந்த வழியில இப்படி எல்லாம் தடங்கள் வந்துருச்சுன்னு நாங்க கண்டு புலம்புகிறோம் ஏசப்பா. இந்த புலம்பல்கள் எல்லாம் மாற பண்ணும்படி, ஆனந்த களிப்பாய் மாறும்படி, எங்கள் பாதையை விசாலமாய் மாற்றி தரும்படி உங்களிடத்துல கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. நீர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபை அப்பா எங்களை உயர்த்தட்டும் அப்பா, உங்களுடைய கிருபை எங்களை பின்தொடரட்டும். நீர் எங்களுக்கு முன்பாக சென்ற அந்த வழியை அப்பா ஆயத்தப்படுத்தி எங்களை விசாலமான இடத்துல அப்பா நடக்க பண்ண போகிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாள் ஆசீர்வதித்தாங்க அப்பா. இந்த கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தர் அப்பா ரெட்டிப்பான நன்மைகள் நான் நிரப்புங்க. எல்லா தடைப்பட்ட வழிகளும் திறக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிகான மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.